மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியிலே என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. இத்தனை நாள் பயந்து பயந்து இருந்தது போது நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக திருத்தி சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆர்ப்பாட்டம் வாசிக்கப்படும். அதை திருப்பி நாம் ஒவ்வொருவரும் குறிப்பிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன்.